ஹம்மாரா தோஸ்தோ வாய்ஸ் ஏன் இன்னும் சரியாகலன்னு பார்க்காதீங்க கைஸ். போன வாரம் டிராகன் படத்துக்கு போனது இன்னும் வாய்ஸ் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. படம் செம்ம வைப்பு. நான் கரெக்டாக ரெக்கவரி பண்ணல. லூசுத்தனமா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனா சுடுதண்ணி குடிச்சா சரியாகுங்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு நான் சுடுதண்ணி குடிச்சு குடிச்சு எச்சா தான் நான் பிரச்சனை பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் என் தொண்டை எப்படி இருக்கு கைஸ். நீங்க இந்த தப்பு திருப்பி பண்ணாதீங்க. ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். என்னன்னா, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க. அங்க போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு அப்படியே செஞ்சு வந்துறீங்க. அது காசு கொடுக்கவும் தேவையில்லை. ஏன்னா ஃபுட் நல்லா இல்லைங்க, சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனா சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் அது நல்ல வேலை சாப்பிட்டு முடிச்சுட்டு இல்லாமட்டு நல்ல வேலைன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? கடைசிக்கு வந்துட்டு சண்டை கூட ஒரு பாதி அமௌண்ட் கொடுக்கணும்ல. இதுக்கு இது சம்பந்தமே இல்லாம சொன்னேன்னு தெரியல. ஆக்சுவலா இது எதுக்குறான், மினிமம் ஒரு 100 பேர் பாத்துறீங்க வீடியோ, ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எதனால எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க? எதுக்குடா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க? சொல்லி தொலைங்கடா. நானும் வந்துட்டு முக்கிய கண்டென்ட் போட பாக்குறேன் கைஸ். அப்புறம் புதுசா சேனல் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்ம சேனல் வந்துட்டு சினிமா மட்டும்தான் இல்ல. நீங்க சேனல்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம பாட்காஸ்ட், நீங்க எதுக்கும் இந்த சேனலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. நம்ம சேனலுக்கு என்ன நேம் இருக்கோ அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ பாட்காஸ்ட் இருக்கு, இன்னும் 2-3 கண்டென்ட்ஸ் நான் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்து நீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்றீங்க பொறுத்து தான் எனக்கு அது என்கரேஜிங்கா இருக்கும். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட வந்துட்டு எனக்கு அது அதான் என்கரேஜிங்கா உத்வேகமா இருக்கும். ஸோ கண்டிப்பா போய் சேனலை விசிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க guys. சரி, ஓகே, இப்போ மேட்ருக்குள்ள வருவோம். அதாவது எதுக்குடா வந்துட்டு சம்பந்தமே இல்லாம இட்லி கடை நொறுக்கப்படும், இட்லி கடை உடைக்கப்படும், ஏன்டா இப்படி பண்றீங்க? இதுக்குடா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபன்னியா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஜிபியூ டீசர் வந்துச்சு, நல்லா இருக்குது, எல்லாம் வைப் பண்றீங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். ஆனா அந்த டைமுக்கே வந்துட்டு இட்லி கடையும் வருது அப்படிங்கும்போது அதை எதுக்கு போட்டு இவ்வளவு வந்துட்டு அடிக்கணும்? நம்ம திரும்ப திரும்ப அதே பேசுற மாதிரி தான். ஒரு ஃபன்னியா இருக்க வரைக்கும், ஜாலியா இருக்க வரைக்கும் அதெல்லாம் ஓகே தான். ரொம்ப டீப்பா உள்ள இறங்கி வந்துட்டு ஒரு வன்மத்தை கொட்டி அடிச்சு நாங்க தான் அப்படின்னு காட்டுற அளவுக்கு என்ன இது வந்துட்டு, இதே வந்துட்டு இது வேற ஏதாச்சும் ஒரு பிலிம் அப்படின்னா கூட, வேற ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா கூட சரி ஓகே பண்றாங்க, நம்ம ஓகே அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஹெல்தியா இந்த காம்படிஷன் கொண்டு போனா நல்லா இருக்கும். ஏன்னா போக போக டாக்ஸிக்கா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பிச்சது இவங்க ஆரம்பிச்சாங்க, இட்லி கடை நொறுக்கப்படும், தொடைக்கப்படும், அடிக்கப்படும். அது வந்து ட்ரைலர் டீசர்ல வந்துட்டு ஏகே வந்துட்டு ஏதோ குத்தி உடை, இந்த டார்க் அப்படிங்கிற இடத்துல குத்தி உடைக்கிற பார்த்துட்டு இது வந்துட்டு ஆதிக்கு வந்துட்டு தெரிஞ்சதான் வச்சிருக்காரு, இட்லி கடை நொறுக்கிறதுக்காக தான் வச்சிருக்காரு அப்படிலாம் இல்லங்க. இதுதான் வருதுங்காக அவங்களுக்கு ஒரு பொழப்பு இல்லையா? படத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பாங்க. எனக்கு அப்படி தெரியல. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சாலும் அதை வந்துட்டு படமா பார்த்து படமா என்ஜாய் பண்ணும். படமே வரதுக்கு முன்னால இப்ப ஒண்ணு கேக்குறேன், இட்லி கடைக்கு டீசரே வரல, எதுவுமே வரல, உடனே அதை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டு சும்மா வந்துட்டு பவரை காட்டணுங்காக பண்ணி ரொம்ப டாக்ஸிக்கா பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை கைஸ். ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோ. ஏன்னா நீங்க இப்படி பண்றங்காட்டி இப்ப அவங்களும் என்ன பண்றாங்க, ஆனா அவங்க டீசெண்டா தான் போனாங்க. நீ காலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி பண்ணியா இருந்துச்சு. இந்த ராயன் இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற கெட்டப்ல ஏப்ரல் 10th ஆமை வரவல் ரெடி, ஆமை கறி ரெடி, அதுதான் எனக்கு உண்மையான குபீர இட்லி கடையோட அந்த ஃபன்னை விட இது நல்லா இருந்துச்சு. ஸோ 2 படமும் நல்லா ஓடும், 2 படம் நல்லா ஓடட்டும். நீங்க வந்துட்டு இப்படிலாம் தேவையெல்லாம் போட்டு அடிச்சுக்கணும் அவசியம் இல்லை. இட்லி கடையோட டீசர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்னும் அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம், இது இன்னும் நல்லா பெட்டரா பண்ணும் அப்படின்னு. இன்னும் மெயினா எதுக்கு ஸ்கிரீன் அதிகமா கொடுப்பானுங்கன்னு தெரியல, இதுக்கு யாரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு தெரியல, பட் அதுக்கு யார் டிஸ்ட்ரிபியூட்டர்னு தெரியல. நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் யாருக்கு ஸ்கிரீன். நீங்க எவ்வளவு பேசுறீங்க, கடைசியில வந்துட்டு ஸ்கிரீன் யாருக்கு அதிகமா போகுதோ அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள், இப்பெல்லாம் ஒரு வாரமே எடுக்கிறான்னு நினைக்கிறேன், அந்த 3 நாள் கடைசிக்கு ஒரு நாளாச்சும் வந்துட்டு ஆப்வியஸா வந்துட்டு இங்க போயிடும். ஏன்னா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கைஸ், ஜிபியூக்கு வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் போவாங்கன்னு கேட்டா ஐம் நாட் ஷூர், எனக்கு தெரியல. படம் வந்ததுக்கு அப்புறம் ட்ரைலரை பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. இது வந்து பக்கா ஃபேன் ட்ரீட் மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் படம் வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற படம் மாதிரி இருக்குது, மார்க் ஆண்டனி மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு போனாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா இட்லி கடை நல்லாவே தெரியுது வந்துட்டு இப்ப பார்த்த வரைக்கும் ஓகே ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய படமா இருக்குமோ அப்படின்னு தெரியுது. என்ன சொல்ல முடியாது, டீசர் வந்ததுக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வேணா மாறலாம், என்ன வேணா மாறலாம். தேவையில்லாம போட்டு அடிச்சுக்காதீங்க. ஜிபியூ டீசரை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே சொன்ன மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. லைட்டா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் மாதிரி இருக்கு. பட் அதுக்கு ஃபேன் பாய் சம்பவம் நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம், அதனால நம்ம அது பெருசா எதுவும் சொல்லிட முடியாது. படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு சொல்லலாம். ஜிபியூ டீசர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மறுபடியும் ரீமேக் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் வந்து, குட் த பேட் அக்லி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. தெரியல ரூமரா என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. படம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஈவன் படம் நல்லா பண்ணல, ஸ்டோரி வைஸோ இல்ல ஸ்கிரீன் பிளே வைஸோ இல்ல படமே நல்லா பண்ணலனாலும் படம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா விடாமுயற்சி வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா தலட்ட இருந்து எதிர்பார்க்குற ஆப்வியஸா ஆடியன்ஸ் என்னன்னா வந்தாலே போதும், ஸ்கிரீன்ல வந்து நடந்தாலே மாஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கறதா. பட் இட்ஸ் நாட் ஹெல்தி. ஓகே, நம்ம அதை வந்து செலிப்ரேட் பண்றோம், எல்லாம் பண்றோம். அது போக படம் நல்லா இருந்துச்சு. இதுலயே வந்துட்டு நம்ம போட்ட காசு எல்லாம் எடுத்துட்டு நல்ல ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா வந்துடும் படம் எப்படி இருந்தாலுமே. இது போக வந்துட்டு படம் நல்லா இருக்கு, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு, படம் செம்மையா இருக்குன்னா அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் வரக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. படத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குங்கிறத பார்த்து டீம் நல்லா ப்ரொமோட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இட்லி கடை வரட்டும், நம்ம வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். பிஜிஎம் நல்லா
இருந்துச்சு. அது ஒரு மாரி கேட்கும்போதே ஒரு மாரி வித்தியாசமா ஒரு சேம் எனக்கு வந்துட்டு ஒரு வேற வித்தியாசமா என்ன சொல்றது? இது நல்ல ஒரு யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு விஷுவலாவும் சரி, அவங்க பேசுறதும் சரி, பிஜிஎம்லும் சரி எல்லாம் அப்படிதான் இருக்குது. அந்த பில்டப்பும் சரி, எல்லாமே கெட்டப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு யூனிவர்ஸ்ங்க. இது வந்துட்டு நம்ம பார்க்கறக்கு நம்ம இதுல இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் குடுக்க போகுங்கிறது தெரிஞ்சுச்சு. ஸோ பொறுமையா வந்துட்டு நம்மள அந்த டோன்ல செட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் லுக்கா இருந்தாலும் சரி, இல்ல டீசரா இருந்தாலும் சரி, அந்த அந்த டோனுக்கு செட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன் நானு. ஏன்னா விடாமுயற்சிக்கு வந்துட்டு சட்டிலா இருக்குன்னு சொன்னாங்களே தவிர, பட் அந்த டோன் பெருசா செட் பண்ணல. ஏன்னா 10 கிட்ட சாங் வந்துட்டு பயங்கர ஹைப் கலப்பிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். So இதுக்கு வந்துட்டு டீசர்லயே வந்துட்டு அந்த டோன் செட் பண்றாங்க. படம் இப்படிதாங்க இருக்க போகுது. தனி யூனிவர்ஸ்ல இருக்க போகுது. வித்தியாசமா இருக்க போகுது. ஃபுல் ஃபேன் ட்ரீட்டா இருக்க போகுது. தலையோட சம்பவம் பயங்கரமா இருக்குது. மெயினா தலையோட அந்த எப்படி கன்வின்ஸ் பண்றாருன்னு தெரியல எல்லாம் பேசுறதுக்கு. பட் ஆப்வியஸா அவர் சொல்ற மாரி தான். படம் அப்படின்னு வந்தா சினிமா கதை புடிச்சா அதுக்கு தகுந்த மாரி பண்ணுவாங்கிற மாரி அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இத்தன நாளா போட்டு அடிச்சானுங்கல்ல. ஏன் படம் வரல படம் வரலன்னு. டக்குன்னு அடுத்த இவ்ளோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த 3 மாசத்துக்குள்ள வந்துட்டு 3, 4 மாசத்துக்குள்ள வந்துட்டு 2 படம் குடுக்கறது வந்துட்டு பெரிய ஹீரோஸ்ல அந்த காலகட்டத்துல வந்துட்டு தலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு செம பிரேக் த்ரூவா இருக்க போகுது. ஸோ ஐ எம் வெயிட்டிங். உங்கள மாரி நானும் வெயிட் பண்றேன். அண்ட் தி பாரடைஸ் நானி சாரோடது. நான் ஃபர்ஸ்ட் காலையில போய் பார்த்தோனே என்னடா ஹிட் 3ல இருந்து பாட்டு ரிலீஸ் பண்றாங்கன்னு தான் பார்த்தேன். அப்புறமா கெட்டப்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்தா படங்க உள்ள போய் பார்த்தா டீசர் வந்துட்டு லைட்டா சலார் இதுலயும் அந்த டார்க் தீம்லயும் இருந்துச்சு. மோஸ்டா சிஜி தான். ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1 இயர் அடுத்த வருஷம் என்ன 1 இயர் இன்னும் 1 இருக்குது. அப்பதான் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பேன் இண்டியாவா புஷ் பண்ணுவாங்க. ஸோ ஜிபியும் நல்லா வந்துட்டு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஐ மீன் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் guys என்னன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏகேக்கு வந்துட்டு பெருசா வந்துட்டு நம்ம இப்போ வரைக்கும் பேன் இண்டியால வந்துட்டு பெருசா நம்ம எதுவும் புஷ் பண்ணல. ஈவன் தளபதிக்கு சவுத் இந்தியால மட்டும் தான் இருக்கு தவிர நார்த் இந்தியால வந்துட்டு பெருசா லியோலாம் நம்ம எதுவுமே பண்ணல. கோட்லாம் எதுவுமே பண்ணல. பட் ஸ்டில் இருந்தாலும் நல்லா கலெக்ஷன்ஸ் வந்து 2 படங்களும் 2 சைட்லயும் படங்கள் சூப்பரா கலெக்ஷன் வருது. அந்த அளவுக்கு பவர்னு சொல்லலாம். ஸோ ஏகேக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல. பட் நம்ம டிக்கு வந்துட்டு நார்த் இந்தியால இருக்குது. லிட்டரலா பேன் இண்டியாலயும் வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி படங்கள் வந்திருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம. ஸோ சும்மா போட்டு அடிச்சுட்டு கூடாது. அதை நீங்க பார்த்து இருந்துக்கணும். 2 படம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து பேசுவோம் எப்படி போகுங்கிற பொறுத்து. பாரடைஸ் வந்துட்டு அந்த தீம் வந்துட்டு சலார் தீம்ல தான் இருந்துச்சு எனக்கு. ஃபுல்லா சிஜி தான். நானியோட பிசிக் வந்துட்டு பேக்ல இருந்து காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. இன்னும் அதை முழுசா அச்சீவ் பண்ணிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா வந்து இப்பதான் வந்து ஹிட் முடிச்சிருக்காரு. ஸோ மேபி பின்னால இருந்து காமிச்சிட்டு கொஞ்சம் இன்னும் படம் வரும்போது நல்லா பம்ப் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரா வரும். ஆப்வியஸா நம்ம ராம் சரண் சார் சொன்ன மாதிரி நானி சார் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருப்பார் நம்ம ஆடியன்ஸ் கூட. ஏன்னா அவரு பாக்குறதுக்கு அப்படி இருக்காரு. அவரோட ஃபேஸ் கட்டாவும் சரி, அவரோட ஆக்டிங் இருந்தாலும் சரி எல்லாமே. எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் நல்லா இருக்கு. அவர் பண்ற நல்லா இருக்கு. ராம் சரண் சார் தமிழ்ல பேச ஆரம்பிச்சாரு. என்டிஆர் சார் தமிழ்ல பேச ஆரம்பிச்சாரு. மோஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டப்பிங்கை தாண்டி ஏன்னா ஒரே டப்பிங்ல போனா கூட பரவாயில்ல. இப்ப எஸ்ஆர்கேக்கு வந்துட்டு இப்படி ஒரே டப்பிங்ல வச்சிருப்போம். அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. இதுல வந்து எஸ்ஆர்கே கூட மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். 10 மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அதுவே கடுப்பா இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நானி சாருக்கு வந்துட்டு ஒரே டப்பிங் இருந்தா கூட பரவாயில்ல. டப்பிங் கடைசி படங்கள் ஏதோ அந்த வெஜிடேரியன் நம்ம படத்துல நடிச்சிருப்பார்ல அதுல மாத்தி வந்துட்டு பெருசா அதுல மாத்துறாங்கன்னு தெரியல. So, அவரே பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வந்துட்டு அவரே பேசணும் நான் நம்புறேன். பேசினா இன்னும் சூப்பரா இருக்கும். அது வரட்டும். செம சிஜி ஒர்க் சூப்பரா இருக்கு. இந்த 3 படங்களை பத்தி ஒன்னா பேசிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுல இட்லி கடை பத்தி நம்ம பெருசா பேசல. பர்சனலா ஏப்ரல் 10க்கு வந்துட்டு நீங்க என்ன படம் வெயிட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. எல்லா படமும் நல்லா போகட்டும். திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். இந்த படத்தையும் நம்ம போட்டு கீழே மேல தட்ட தேவையில்லை. எல்லா படத்தையும் பார்ப்போம். ஸ்கிரீன் கிடைக்கிற போது தான் படமே ஓட போகுது. அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தா ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா டிக்ரீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியும். So guys, என்ன படம் பார்க்க போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏப்ரல் 10க்கு இதோட இந்த வீடியோ முடிஞ்சு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமேன். டாடா. அட டிஸ்கோ வந்தாலும் கிஸ்கோ வந்தாலும் ஓரம் போகாது இந்த பாட்டு. படேல்.